7th and 11th டெல்லி சுல்தான் இம்பார்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து அரியணை ஏறியவர் ஃபெருஷா துக்ளக். அவருடைய ஆட்சி காலம் 1351 1388 வரை. இவர் கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி மகனாவார். கியாசுதீன் துக்ளக் ஆட்சியில் 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர் ஃபெருஷா துக்ளக். ஃபெருஷா துக்ளக் ஆட்சியில் வசீர் என்கிற முதலமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் கானி ஜஹான் மக்பால் என்பவர். இவர் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். ஆதியில் கண்ணு என அறியப்பட்டவர். வாரங்களில் சுல்தானிய படையெடுப்பின் போது சிறைப்பிடிக்கப்பட்டவர் இந்த கண்ணு. அடிமைகளின் நலன்களை கவனிக்க ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் ஃபெருஷா துக்ளக். தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என்ற பாமணி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்தவர் ஃபெருஷா துக்ளக் 1365. ஃபெருஷா துக்ளக்கின் ஒரே பெரிய இராணுவ படையெடுப்பு சிந்து படையெடுப்பு 1362. நாகர்கோட் படையெடுப்பின் போது ஜுவாலமுகி ஆலய நூலகத்தில் இருந்து 1300 வடமொழி சுவடுகளை கொண்டு வந்து அவற்றை பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க செய்தவர் ஃபெருஷா துக்ளக். தேங்க்யூ.